சார் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் பணியிலிருந்து ஒரு லீவ் லெட்டர் மாதிரி தன்னுடைய கட்சி தலைமைக்கு கொடுத்துருக்காரு. அரசியலேருந்தே விலக போகிறாருங்கள. அப்பாவினுடைய உடல்நிலை காரணமாக என்னால் நீங்கள் சிங்கானூர் உட்பட ஒரு 6 தொகுதி கொடுக்குறீங்க, என்னால் பார்க்க முடியாதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வழக்கமான பாஜக அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல்லாம் பேசிட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு சின்ன வயசுலலாம் ஏதாவது ஒரு லீவ் போட்டுருவோம், தவிர்க்க முடியாத லீவ் போட்டுருவோம். வீட்டில் என்ன சொல்லி போனால் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, தாத்தா அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்லு அப்படின்னு போய் சொல்லுவோம். கண்டிப்பாக வாத்தியார் சிரிப்பார். போய் தான் சொல்கிறான், போய் தான் சொல்கிறான், சரி உக்காருமா. கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்தை நம்ம உணர முடிகிறது. இதே அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார். மாநில தலைவராக இருந்து கொண்டு மத்திய அமைச்சராக இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். தன் தந்தைக்கு உடல்நல சரியில்லை, என்னுடைய தந்தையை நான் பார்க்க வேண்டும், அருகில் இருந்து அவர் சிகிச்சையை நான் உடனிருந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் பதவியோ மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரான். அன்னைக்கு அவர் குடும்பம் இருந்தது இல்லை. கண்டிப்பா. அப்ப எப்படி இருந்தாரு? இந்த 6 தொகுதிகளுக்கு தன்னை பொறுப்பாளராக போட்டதில் அவருக்கு ஜீர்ணிக்க முடியல. அதுல மத்திய அமைச்சர் எல்முருகன் இருக்கிறார், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். எல்லாரும் இருந்தாலும் 72 நிர்வாகிகள் 10ஓட 11 என்னை நிறுத்துறீங்கன்ற கோபம் இருக்குல்ல, அவருடைய வெளிப்பாடு தான் அது, வேற ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு அவங்க அப்பா பார்த்துக்கிறது அவங்க அக்கா இருக்கிறாங்க, அவங்க அக்கா தான் உடனிருந்து சேவை செய்வதாக நமக்கு தகவல். இவருக்கு என்ன கோபம்னா, போய் ஒரு 6 தொகுதிக்கு என்ன பொறுப்பாளர், நான் எப்படி இருக்க வேண்டியவன், ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஜெனரல் செக்ரட்டரிலாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, தமிழ்நாடு தலைவர் பதவி எடுத்தீங்க, அதன் பிறகு எனக்கு கௌரவிக்கல, அந்த கோபம் தான் இந்த வெளிப்பாடு.